வாங்க மக்களே, அன்றைக்கி சென்னையிலே நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அது நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாங்கள் போகவே இல்லை, பாதி வெளியே இறங்கிட்டோம். நான் இறங்கின ஸ்டாப்பிங் பேர் என்னென்னா கிருஷ்ணர் கோயில் ஸ்டாப்பிங். அப்படியே இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் ஏறிங்களா அது ஷேர் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் யாரும் வரதில் 3 பேருமே மட்டும் ஏறி ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபே வந்து இப்போ வேலை செய்யுது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால ஜிபே வந்து வேலை செய்யுது ஃபுல்லாக. எப்பயும் யார் போனால் கேஷாகவே கொண்டு போங்க, அதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ½ ட்ராவல் பண்ணியிருப்போம். ½ கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா வந்து ரீச் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். அதுலேயும் பஸ் மூலியமாக வேணால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மூலியமாக வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சதுரகிரி வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சதுரகிரி டைமிங் வந்து இருக்குங்க, காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வந்து டிக்கெட் எடுத்துடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மலை ஏற அலோவ் போடுவாங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தா மழை பெஞ்சாலைக்கு வந்து மலை ஏற அனுமதி கிடையாது. இங்கே கீழே வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் சீக்கிரம் வந்ததால் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துக்கோ என்ன மண்ணு எடுத்துக்கடா. என்ன பண்ணணும்? டிக்கெட் எடுத்துக்கோ. வாங்க மக்களே, இப்போ நம்ம போகிறது சதுரகிரி பயணம். இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப நாளாக இந்த இது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கடைசியில் இன்றைக்கி ட்ரிப்பு ஆரம்பிச்சாச்சு. நான் முதல் மேலே ஏற போகிறோம். நம்ம போகிற பாதை பேர் என்ன, தானிப்பாறை. வர வழியிலே சிவன்கிட்ட சகத மணல் கொடுத்துருக்காங்க மக்கள். இந்த மணலை கொண்டு போயிட்டு கடைசி மலையில் ஈசன் கிட்ட போய் அந்த போய் சேர்க்கறது தான் நம்ம ஸ்டோரியே. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். ஃபோட்டோ மாதிரி இதான் உன் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலைக்கு வரேண்ணா. நான் கூட ஒரு வெள்ளிங்கிரி ட்ரிப் ஒன்று வந்திருக்கேண்ணா. வெள்ளையங்கிரி ட்ரிப் நான் போகுதா? கேமராமேனுக்கு தெரியாது, அவர் சொல்லுவோம் கதையை. வெள்ளையங்கிரியில் என்ன பண்ண? தொலைஞ்சு போயிட்டேண்ணா. எப்படி என்னன்னா ஒரு நல்ல ட்ரிப் போனோம், கேங்காக போனேண்ணா. இல்லை ட்ரெயின்லேயே அட்டிவம் போட்டு தான் போனோம். நான் இவங்க வந்தது லேட்டு. நான் போய் அண்ட்ரூஸில் போய் சீட்லாம் போட்டு வச்சிட்டேன். அங்கே வந்து என்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரே சீட்லாம் போட்டு கொடுத்து நான் ஏசியில் போய் படுத்துட்டேன். நான் அவசரமாக ஏறிட்டேண்ணா. அவசரமாக விட்டு நீங்களாம் வருவீங்கன்னு வந்து படுத்துட்டேன். அவனுக்கு தெரியாது கதை, நான் எனக்கு ஃபுல்லாக தெரியும். நான் நண்பர் வேறு பாருங்க. வந்து படுத்தோடனே அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபோனை தொலைச்சிட்டான். ஃபோனை தொலைச்ச உடனே காசும் இல்லை என்கிட்ட. ஏடிஎம்ல தான் காசு இருக்குது, ஜிபேவும் பண்ண முடியல. அப்புறம் கேட்டு ஒருத்தங்கிட்ட போய்ட்டு 10 ரூபா கடை வாங்கி. ஏன் நீ முதல்ல தொலைஞ்ச? அத்தவனை விட்டு போகணும்னு நினச்சேன். என்ன தானே அது என்னென்ன பண்ணி யாரையெல்லாம் பொறுமையாக ஏன்னா வேகமாக ஏறிட்டேன். அப்போ என் மேலே தான் வந்து தனியாக வந்து வந்துட்டா. ஏன் தூங்கினேன் கீழே போயிட்டு? அப்போ என்ன தெரியுமா, அவரு போனாரு, போயிட்டு தூங்கிட்டு ஃபோனை தொலைச்சிட்டான். தொலைச்சிட்டு கண்டுபிடிச்சிங்க இவனை எங்கே கண்டுபிடிச்சி? நான் மழை ஃபுல்லாக தேர்ந்துருக்கேன் கத்தின்னு. நைட் ஆயிடுச்சு நான் இறங்கிறதுக்கு. சூர்யா கத்துறோம், தூங்குறோம்லாம் எழுப்பி பார்க்குறோம், ஒரு முன்னேற்றம் இல்லை. எல்லாம் இவன் பேக் ஆச்சு எடுத்துருமோம்ல, பேக் வந்து ஸ்டேஷன்லேயே போட்டு போயிட்டோம். போட்டு போகும்போது என்னாச்சுன்னா அங்கே போயிருக்கு தலைவர், அங்கே போயிருக்காப்புல. போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னையிலேருந்து வந்தவங்க போயிட்டாங்களா? என்ன சொன்னேன்? சென்னையிலேருந்து வந்தவங்க போயிட்டு. சென்னையிலேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க சொல்ல? அவன் என்ன சொல்லிதான் போயிட்டு இருக்கிறாங்கன்றான். உள்ளே எட்டி அவன் பேக்கை பார்த்துடணும்ல, என் பேக் இருக்கா பார்த்துக்கிறாங்கன்னு. இவர் தலைவர் ஒரு பேக்கையும் விட்டாரு. பேக்கையும் விட்டு போயிட்டாரு. ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் 1 மணி நேரம் கழிச்சு வரோம். எங்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு, இவன் காணோம் போல இருக்குது. காணோம் பையன் காணோம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. சூர்யா எப்படி இருக்குது? ஏற்றலாம் நல்லா இருக்கு. சூப்பராக தான் போகுது, நல்லா அமைதியாக இருக்குது. சிட்டிக்குள்ளே இருந்துட்டு கடுப்படிக்கும். சிட்டி விட்டு வெளில வந்த உடனே இங்கே இருந்துடலான்னு தோணுது. இங்கே இருந்துடலாமா? ஆமாண்ணா, விட்ட இங்கே இருந்துடலாண்ணா. நல்லா சுற்றி இயற்கையான காற்று, நல்லா பச்சை பசன்னு இருக்குது. சிட்டியில் லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியாதுண்ணா. காலைல ஏன்ச்சா வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வரணும். அது பேர் சோம்பேறித்தனம்டா. சோம்பேறித்தனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ வந்து வேலை செய்யணும்னு நினைக்கலாம்ல. சிட்டிக்குள்ளே இது மாதிரி இருப்போம், நான் தான் வேலை செஞ்சாலும் சிட்டிக்குள்ளே இது மாதிரி அமைதி கிடைப்போம், நேச்சரை ரசிக்க முடியுமா? நீயே கிராமத்தான் தானே? அப்புறம் நான் உங்கள் ஊரில் இல்லையா, கடலூரில்? ஆமாண்ணா, பட்டிக்காடு தானே. இல்லைண்ணா, என் கிராமத்தான் பெருமைண்ணே.
பெருமை தான் யாரு இப்போ நான் பெருமையாக சொல்லுவேனே. சொல்லு. அங்கே அமைச்சாச்சானா சிட்டியே கத்திரி ஆத்தணும். கோயில் என்ன எப்படி இருக்கு? த்ரில்லிங்காக இருக்கு அனுபவம். போகுதுண்ணா. பேச காமிங்க டேய், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா. பாருங்க, ஒடுங்கி மாங்கனி ஓடை. மாங்கனி ஓடை வந்திருக்கோம் இப்போ. நான் பார்த்துக்கிறேன். அதான் சில்லுன்னு இருக்கும் பேரு. ராத்திரி பொறுமையாக போங்க. சுமை தூக்கும் பணியாளரா நீங்கள் பார்த்துடா. ஏதாவது பிரச்சனை கால் பண்ண வருவாங்க. இதை எடுத்துக்கடா. ஃபோட்டோ என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சுமை தூக்கும் பணியாளர் போட்டிருக்காங்க. நம்பர் வேணா யூஸ் பண்ணிக்கங்க. யாராவது தேவைப்பட்டா போடா போகலாம் ஜாலியாக. சூர்யா இவ்வளோ பொறுமையாக வந்தா இப்படி போகலாம். கையில் என்ன மண்ணுண்ணே? எதுக்கு மண்ணு சொல்லு எல்லாருக்கும். மண்ணு ஏன் தரேன், கீழே ஒரு பொருள் ஒன்று கொடுப்பாங்கண்ணா. அதை கொண்டு போய் நம்ம சிவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க கொடுக்கல வந்து எடுத்துகிட்டு வர. நாங்கள் யாரும் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு விருப்பம் வந்தால் மண் ஜல்லி எல்லாம் வச்சுருப்பாங்க. எதுனாலும் எடுத்துகிட்டு வாங்க. எங்களால் முடிஞ்ச போயிட்டு நாங்கள் தூக்கிட்டு வரோம். அவங்க முடிஞ்ச அரிசி பருப்பு எதனாலும் தூக்கிட்டு வரலாம். அரிசி பருப்புலாம் கிடையாதுண்ணா, கல்லு காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும்டா. இது ஃப்ரீயாக இருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். காசு கொடுத்து அதுவும் கொண்டு வரலாம். அதுவும் அன்னதானமாக போடுறோம். ஆமாம், மேலே போடுவாங்க அன்னதானம். உங்களால் முடிஞ்சு போடா போடா வேகமாக போடா. டேய் சூரிய அப்படியே திரும்பி ஹீரோ மாதிரி இருப்ப பாரு. அவ்வளோதான். நேச்சரை மட்டும் இன்ட்ரோவில் போடுறதெல்லாம் நடந்து வரப்பா பார்த்து வா. சூர்யா என்னண்ணா? மூச்சாகுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. பார்த்து யானை வந்து சண்டை செய்ய போகுது. சண்டை செய்வ யானையோட. சண்டை செய்வேண்ணா. யானையோட சண்டை செய்வேன் போடலாம். யானைண்ணா ஸ்ட்ரைட்டாக தானே ஓடும். ஒரு யானைக்கு அப்புறம் நேருக்கு நேர் பார்க்குறேன்னா பயப்படக்கூடாது. காட்டில் யானை நம்ம நேருக்கு நேராக ஓடினா தான் யானை தேர்த்தம். நம்ம சைடாக ஓட கூட்டிட்டு போகலாம்டா. யானையோட சண்டை செய்யலாம். சைடாக ஓடினா யானை கும்கி எடுக்கலாம்டா. எனக்கு யானை நான் விட்டு ஓடி போயிடும். இதான ஸ்டோரியே. அடா கும்கி 3 எடுக்கலாம். நான் ஒன்று வச்சு நம்ம ஆஃபீஸில் நிறைய கும்கி இருக்குதுண்ணா. அதெல்லாம் தேவையில்லாத பேசி இதை தவிர்க்கணும். சரி ஓகேண்ணா. ஏறுவோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குமா? அப்போ இருக்காது. இப்போ இன்னும் 1% கூட ஏறலடா. வாடா சூர்யா பார்த்துக்கோ. வாங்க மக்களே, இப்போ சும்மா வழுக்குப்பாறை ஏற போதும். இதான் நம்ம ஏற போகிற வழுக்குப்பாறை. உதான் எல்லாம் ஷூ போட்டு தான் ஏறணும். எங்கிட்ட ஷூவும் போடல. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. விராடி சரி கட் பண்ணு. சூர்யா நம்ம வழுக்க போற. நல்லா வழுக்குதா? வழுக்குப்பாறை வழுக்கதானே சரியும். அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவமா? அப்படியே வெள்ளிங்கிரிய ஏறின வழுக்குப்பாறை மழை கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஆனால் நம்ம அப்போ குச்சி கொண்டு போனோம். சிவன் மேலே ஒரு பாரத்தை போட்டு ஏற வேண்டியதானே. அவ்வளோதான். போயிட்டே இரு. ஓகேண்ணா. அப்படியே போய் நானும் வரேன். அப்படியே வழுக்குப்பாறை இன்னும் கேமராமேன் நம்மளும் போகலாம். வாங்க. விரித்தனமா இருக்கா? மக்களே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருவி விழுற சத்தமே உங்களுக்கு கேட்கும். தண்ணி வந்து நல்லாவே இருக்குது. இதான் வழுக்குப்பாறையோட டெப்த்து. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி இருக்கும். இங்கேருந்து அப்படியே வலிக்கினே போய் அந்த தப்பத்தில் விழலாம். தள்ளி விடுவோமா சூர்யா? எதுக்கு வழுக்க வரல. வழுக்குனா ஜாலியாக இருக்கணும். நீ கீழே குதிக்கிறியா? வைப் பண்ணுவா. வேணாம் மாப்பிள்ள, அவனை கூட்டின்னு போவோம். சரி மக்களே போகிறோம். அவ்வளோதான். வாங்க மக்களே, ஒரு வழியாக வழுக்குப்பாறை தாண்டி வந்தாச்சு. வாங்க போலாமா சூர்யா? ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கு. அப்போ சூர்யா அவன் ஃப்ரெண்டு பாரு.
எங்கண்ணா? சூர்யா ஃப்ரெண்டு அங்கே வர்றான். அதெல்லாம் பழைய ஃப்ரெண்டுன்னு அதெல்லாம். பழைய ஃப்ரெண்டு கடலூர் வந்து கூட்டிட்டு வந்தியா இல்லை இங்கே வந்து ஃப்ரெண்ட் ஆச்சா? இல்லைண்ணா, இங்கே வந்துதாண்ணா. கடலூர் மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கண்ணா. அதெல்லாம் பிஸ்கட் அனுப்பி போட்டுலாம் ஒன்றும் பண்ணாது. பேக் அப்படிங்க ஓட்டுறேன் இப்போ. கேமரா பிடிங்கன்னு ஓட்டுற போது ஆஃப் பண்ணி வச்சிருமா அப்பல. நம்மள தான் நோக்கி வராரு. பொதுவாக அது மாதிரி இரு தயவு செய்து இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் இங்கே போட்டுறது. ஏன்னா இங்கே மட்டும்தான் சுத்தமாக இருக்குது. கீழே தான் இந்த மாதிரி அட்டோரியம் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் பூரா பிளாஸ்டிக்காக போட்டு வச்சுட்டு போயிருக்கிறீங்க. நான் பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பல தலைமுறை வந்து அந்த குப்பை மக்காது. இப்போ இதெல்லாம் மக்கிடும், ஒரு சில பொருள்லாம் மக்கிடும். இதெல்லாம் மக்கவே மக்காது. தயவு செய்து இதெல்லாம் கொண்டு வராதிங்க. சூர்யா போகலாம். நான் குப்பையை பார்த்துன்னு கோவம் வருதா? ஆமாண்ணே. போகும்போது எல்லா குப்பையும் எடுத்துன்னு போயிடு. சரி, கண்டிப்பாண்ணே. போகும்போது எடுக்கிறே இல்லையா பார்ப்போம். கண்டிப்பாக எடுப்பேண்ணா. அங்கே பாரு ஜாலியாக ஒருத்தர் போயின்னு இருப்பாரு. அவரை பிடிப்போம். பக்தி நிலைக்கு போயிட்டாரு. ப்ரோ எங்கே ப்ரோ போகிறீங்க? நாங்களும் உங்களோட தான் ப்ரோ வரோம். சூர்யா அவர் கூட போவோம். யாரு ப்ரோ வழி போக்குறா நீங்கள்? போகிற வழியில் அவர் தான் டிப்பியே இல்லை, லீடர் அவர் தான். இவரு தான் எங்களை கூட்டின்னு வர குருசாமி. 7 வருஷம் வராரு. இவரு புச்சுனால தான் கீழே விழாம தூக்கின்னு போயிடுவாரு கம்பு. 7 வருஷம்லாம் இல்லைங்க, ஒரு 7 வாட்டி வந்திருப்பேன். நான் 2வது வாட்டி. நீடா ஃபர்ஸ்ட் வாட்டி. சங்கிலி பாறை சரியா? ஒரு வழுக்கப்பாறை தாண்டி வந்து நம்ம சங்கிலி பாறைக்கு வந்தாச்சு. வாங்க எங்க கூட சேர்ந்து தொடங்குவோம். சூர்யா அவன் ஃப்ரெண்டு பேர் சூர்யா. செல்ல குட்டிங்க செல்லண்ணா. அவங்க அம்மா வந்து உனக்கு கடி. வா சூர்யா தண்ணி பாருங்க. ஆமாண்ணா, பாதி மழை வந்துருப்போம் நினைக்கிறியா? வந்திருப்பீங்களா? கால்வாசி தானே. காலை வெயில் தண்ணியில் சும்மா ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுடா, ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண போனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது ஏற்று நம்ம வந்திருக்கிறேண்ணா. ஆமாம், அவங்க தான் நம்மள வர இருக்கணும். வா வா வா. இவர் சென்னை வந்தால் பிஸ்கெட்லாம் வாங்கி போடுவேன். வந்து நின்ட்டோம். பார்த்துங்க பார்த்து. ஃபுல்லாக செம்ம கூலிங்காக இருக்குது, நல்லா வைபா. நல்லா வைப்பாகுதா ப்ரோ? தண்ணி இருந்தா அப்படியா? தண்ணியில் எடுத்து கால் வைக்கிறது வேண்டியதுயா? போலாமா? பார்த்து ஏறுங்க. நடந்து வட்ட தண்ணியிலேயே வா, உன் விருப்பம். எப்படி இப்படி வழி இருக்கா? வழி இல்லை ப்ரோ. இதான் அந்த சங்கிலி. இதான் ஆக்சுவலாகவே பார்த்து கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி பாறை கிட்ட இருக்கும். தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க தண்ணி. இங்கே தான் குளிக்கவே போகிறோம். வர மக்கள் எல்லாம் இப்படிதான் இறங்குறாங்க. இறங்குடா, காமி அதை காமி, வெயிட்ட காமி, வெயிட்ட காமி, காமி. நீ இப்படி வந்துடுறா, நீ ஏன்டா அங்கே போன? அந்த சங்கிலியை தூக்கி காமி. ஏன் இது சங்கிலி பாறைன்னு பேர் வந்துன்னா இது காமி. சரிவா? இது அப்போலாம் நீ சொன்னா குளிக்க ஆரம்பிச்சிடலாம். மக்களே, அங்கேருந்து ஆரம்பிச்சு 2 மலையை தாண்டி வந்தாச்சு மக்களே. சங்கிலி பாறையில் அருவி ஒன்று இருக்குது. குளிக்கணும், நல்லா வைப் இருக்குது. நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வரலாம். நல்லா ஆழம் கம்மியாக தான் இருக்கும். சேஃபான குளிக்கலாம்.